அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது அது தியேட்டர் போய் பார்க்கணும். நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லா ப்ராஜெக்ட்லையும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, ಪಡಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ. ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுக்க போகிற மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழரும் தான் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரலாறும் நாங்கள் அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான். அண்ட் தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது அது தியேட்டர் போய் பார்க்கணும். நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். தேங்க்யூ. நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன். அவங்கள வந்து எனக்கு 13 வருஷமாக தெரியும், கிட்ட 13 வருஷமாக. அவங்க வெல் டேலண்டட், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை. நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன நான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார். அவங்க எனக்கு என்னோட படம் வந்துட்டு பருமு. அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்னு கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. இப்போ தான் இந்த 13 வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். மீன்ஸ் என்ன சொல்கிறது, மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை, சரிங்களா? அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு முன்னாடி பார்த்தா எல்லோரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஒரு செர்டன் டைமில் அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது, அது வெளிப்படையாக வந்துடும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில். ஸோ அப்படி தான் மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட், நிறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போது தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க. கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க திறமை அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சவளுக்கும் இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள். முடிஞ்சவளுக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. ஸோ இதுதான் ஒரு ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಎವ್ರಿಬಡಿ. ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. எஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தோறும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது, கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும், ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும். அதோட ஒரு உதாரணம் வந்து ஜான் சார். எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணேன். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல் ஆர்யுது கமாசாரன் ரெம்ப சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வென் ஐ வாஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சின்ன கொஸ்டின், தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேச ரசிப்போம். கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிடுவோம். சரோஜதேவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட க்ளீனாக பட்டம் வைப்போம், நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட க்ளீன்ட்டு கன்னட பைங்கில் அவர் தேவராஜை கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் புஷ்பனா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜதேவினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். என்னடா கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்க அனுப்புகிறோம். நீங்கள் தமிழ் பைங்கிலி இங்கே பட்டம் வைப்பீங்களா? யாராவது? நாங்கள் வைப்போம்யா, வைப்போம் இல்லைண்ணே? ஆமாம், கன்னட கட்டழகி நாங்கள் நல்லா வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்துலேயே பேசுகிறீங்க அழகா. பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை, ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் கைதட்டோம். அதான் தமிழர்கள். தமிழர் பெருமை சொல்லிட்டே போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதன்மொழி தமிழ் சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தமிழில் இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள்
நம்பிட்டு நம்புகிறோம். கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே, எங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்மந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா? யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கீங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி. கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் கொஸ்டின் இல்லைங்குது, அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். போதுமா கவிதா மேடம்? கண்டென்ட் போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்கிறேன், எனக்கு தமிழே சரியாக தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல, இயக்குனர் தலைவர், தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க. உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில். இங்கே நான் கன்னடம் பேசி பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம். அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாடுறான். அவரை விட இவர் நல்லா பேசுறாரு. கன்னடத்தில் பெங்களூர்ல இருக்க டிரைவரை விட அவர் திருத்துறாரு. அப்படி பேசக்கூடாது. மனுஷன்ட்டு இருக்கு, மனிதத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கதைப்படி சொல்றாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை பண்றாங்கட்டு. ஆனால் சொல்றேன், மிருகம் உடம்பு இருக்குல்ல, மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு அதுக்கு மனுஷத்தன்மை வரலாம், நல்ல மனுஷனோட அணுக்களை. ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகமாகும். நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க, பெண்கள் ஆணுக்கு நிகரா, சார் சொன்னீங்க, ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டி போடுறாங்கன்ட்டு. ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு, கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் எடுக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிக்கிறான், தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஒரு செய்தியாக தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும். அதுதான் எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும், சினிமாக்காரன் மட்டும்தான் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகும். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஓகே, அதெல்லாம் அது தவறு தான். அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரித்தது சரி. ஒரே ஒரு கேள்விதான், பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் கற்பழிச்சார்ல, அவர் பேசுறதா ஞாபகம் இருக்குமா? இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த திருப்போணத்தில் ஒரு அடிச்சே கொண்டாங்கல்ல, 5 போலீஸார் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒரு அடிச்ச கொண்டுருக்கான் சார். ஏதோ எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போகிறாங்களே தவிர, இது ஒரு பேப்பரில் எதுலையோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போய் தள்ளினாங்களா, அந்த வீடியோ போய் காட்டினாங்களா? காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதையில் இருந்திருக்காருன்னு ஒரு காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணதில்லை, ஜீப்பில் ஏற்றினதுலேருந்து காரில் கொண்டு போகிறதுலேருந்து அவ்வளவு நாட்டில் குண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொன்னது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். போதை பழக்கம் வேற எங்கேயுமே இல்லை. போதை வித்தாம. அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த பட்டாளம் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அங்கே பார்த்தேன்னா இந்த மொழி
பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங். ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ಏಯ್ ನಿಲ್ಲಿಸು, ಏನು ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில்லுங்கன்றார். அவர் கையாட்டின உடனே கத்திரி நில்லு. அவன் கன்னடದಲ್ಲಿ பாட்டு பாடி அப்படின்றாங்க. அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது, நம்ம கூப்பிட்ருக்கோம் தமிழ் ஆளுகளையும் சரி எல்லா லாங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்ருக்கோம். நம்ம அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாಡ್ತಾ இದ್ದಾರೆ அப்படின்றார். மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு, மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்கலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கலை. 4 மொழி படங்களும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம், தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்ல. 5, 6 நிறைய இருக்கு, அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க, அதே செட்டு காலியாகும், அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி. ஒவ்வொரு செட்டு இங்கே ராமராவ், அங்கே எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜ்குமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகா இருந்ததுயா நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு. ஒரு கேரவனோட முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க. முதல்ல அதிலிருந்து மீட்டெடுப்போம். கேரவனுக்குள்ளிருந்து இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்துடும். வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவார். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காகலாம் லேட்டாக வரல. உண்மையாகவே லேட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பெருங்குடியிலேருந்து வர்றதுக்கு, நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்குது, டிராஃபிக். நானே ஓட்ட வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு மண்டே, சண்டேவா மண்டேவா? சரி, நான் அதில் எதில் இருக்கேன், 90 இருக்கிறேன். ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும், நல்லாவும் வேலை செய்யும், தப்பாகவும் வேலை செய்யும். ஏன்னா டிஎன்ஏக்குள்ளே போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறது, டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணல, டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மரபியல் மாற்றம். மரபியல் மாற்றத்தை மரபணு இல்லை, மரபு அணுவை எடுத்து மரபு அணுவையே மாற்றம் பண்ணுது, மரபு அணுவை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைபிரிட் விதைகள் எல்லாம்.
அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இந்த மிருகத்துக்கிட்ட இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க போல இருக்கு படத்தில். நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணேன். நான் உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார், மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார். நான் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள், ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு, கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருக்கான் மீரா கதிரவன் அவர் எடுத்த படத்தை வச்சு. அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்ணுறதுன்றது படம் பண்ணி முடிச்சிருது ஈஸி, அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ, செலவு பண்ண காசு பிடிக்கணுங்கிறது நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க. மிரட்டலாம், என்ன ட்ரோலிங்கு, பயமாக இருக்குது. இப்போ சினிமா நம்ம இப்போ இனிமேல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது. வச்சு செஞ்சிருவீங்க போல இருக்கு. நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க, தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க, கட்ட மாட்டேன்றீங்க. எல்லாம் மோசமான ஆளுக ஆயிட்டீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எல்லா மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாகி போச்சு. இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா? என்னடா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்? ஆடப்பாவி. இல்லை நான் சொல்கிறேன், நம்ம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்தில் நான் சொல்கிறேன். நம்ம என்ன நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க, இப்போ யாரோ சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறோம். வந்தமுன்னு வெய்யி அவனை வச்சு செஞ்சிருவோம். இந்த சினிமாவை விடமாட்டோம். திருப்பியும் உதயகுமார் வருகிறான். ஒரு மிகச்சிறந்த படத்தை, கமர்ஷியலான படம் தான். நான் மிகச்சிறந்த படம்னு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு, மக்களை திசை திருப்பாத அளவு, மக்களை முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பா வருவான். நீங்க எல்லாம் என் கூட இருக்கணும், தோளோடு தோல் நிக்கணும். அவ்வளவுதான். நம்ம ஒருத்தன் வந்துட்டேன்னு வைங்க, அதே நம்ம நண்பர்கள், நம்ம சகோதரர்கள் ஒரு 10 பேர் என்னை மாதிரியே இன்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துருவாங்க. என்ன ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும். எழுதுங்க. எத்தனை படங்கள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எங்க படங்களை மறந்துட முடியுமா? நான் எடுத்த ஷார்ட்டை மறந்துட முடியுமா? ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா? ஒரு செல்வமணி படத்தை மறந்துட முடியுமா? ஆபாவானன் படத்தை மறந்துட முடியாம? சொல்லுங்க, எழுதுங்க. நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம், எப்படி எடுக்கிறேன். இப்போ வர்ற இளைஞர்கள்கிட்ட எனக்கு மிகப்பெரிய கோபம். இந்த டைரக்டருக்கு, எந்த டைரக்டருக்கும் ஃபோன்ல சிக்க மாட்டேன்றானே. பாராட்டு சொல்லலான்னாலும் சிக்க மாட்டேன்றான். ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒரு இயக்குனருக்கு இன்னொரு இயக்குனருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது. 90%. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.